சோழ பேரரசனான ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி முடித்து 2 நாள் கழித்து வெளியிலே வந்து நின்று அண்ணாந்து பார்க்கின்றான். வானுயர எழுப்பிய கோயிலை பக்கத்திலே மந்திரி நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெருமூச்சு விடுகின்றான். இந்த கோவில், இந்த பெரிய கோவிலுடைய புகழ் 1000 ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க வேண்டும் என்றால், ஏழைகள் நேரடியாக இந்த கோவில் நிர்வாகத்திலே பங்கு பெற வேண்டும். அதற்கு நான் ஒரு திட்டத்தையும் வகுத்திருக்கின்றேன். நம்மிடம் எவ்வளவு பசுமாடுகள் இருக்கிறது என்று கேட்கின்றான். லட்சக்கணக்கான பசுமாடுகள் இருக்கிறது என்று மந்திரி சொல்ல, இந்த பசுமாடுகளை பிரித்து கொடுங்க. ஒரு வீட்டுக்கு 30 மாடு 40 மாடு கொடுங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த ஏழைகளினுடைய வீட்டிலே அடுப்பெரிய வேண்டும். அதே நேரத்திலே ஒரு அரை ஆளாக்கு நெய்யை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்தை நிர்ணயிச்சு அந்த ஊர் தலைவர்கள் வந்து அந்த நெய்யை ஊற்றி அந்த விளக்கை எரிய வைக்கணும். இது மன்னனுடைய உத்தரவு, இறைவனுடைய ஆணைன்னு சொல்லிடுறோம். உடனே பிரித்து கொடுக்கின்றார்கள். எரிஞ்சிட்டு இருக்கு. 1 மாதத்திற்கு போருக்காக வெளியில் சென்று விட்டு திரும்பிய மன்னன் வந்து மாலை நேரத்திலே பார்க்கின்றான். ஒரு இடத்திலே மட்டும் விளக்கெரியவில்லை. யார் அவன்? மன்னனினுடைய ஆணையை மீறியவன் என்று ராஜராஜ சோழன் கோபமாக எழுப்ப, ஏவாத்தூர்ங்கிற ஊர்ல மாராயன்கிறவனுக்கு 42 பசுமாடு கொடுத்தோம். 1 வாரமா அந்த லைட் எரியல, அந்த விளக்கு எரியல. பூட்டுங்கள் தேரை, ஓட்டுங்கள் குதிரை என்று அடுத்த 45 நிமிடத்திலே கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஏவாத்தூர் நகரத்திலே மன்னனுடைய ரதம் சென்று நிற்கின்றது. ஒரு குழந்தையை எலும்பு தோலம தோல்ல போட்டுட்டு இளைத்து போன ஒரு தாய் கண்ணீரும் கம்பளையுமாக வெளியிலே வருகின்றார். எங்க மாராயன் கேட்கிறார். மன்னன் கேட்கின்றார், 1 மாதத்திற்கு முன்னால் வந்த வெள்ளத்திலே 40 மாடுகளும் இழுத்து சென்று விட்டன. அதை காப்பாற்றுவதற்காக சென்ற என்னுடைய கணவனும் ஆற்றோடு போய்விட்டார் மன்னா என்று கையெடுத்து கும்பிட்டு நிற்கின்றார். மந்திரியை பார்த்து, இதை ஏன் நீ சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு, 3 வாரம் கோவில் விளக்கு எப்படி எரிந்தது? நெய் வேண்டுமல்லவா, மாடு இல்லை அல்லவா? என் கணவனுடைய சொல் கடவுளுடைய சொல். அதனால் இதோ பாருங்கள் சாட்சி, என்னுடைய குழந்தை. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விற்று பக்கத்து வீட்டிலே அரை ஆளாக்கு நெய் வாங்கி 3 வாரமாக விளக்கரித்தேன் கோவிலை. தாய்ப்பால் வத்தி போச்சு, திருவிளக்கு எரிஞ்சு போச்சு, அணைஞ்சு போச்சு. அதிர்ந்து போன மன்னன் தேரில் இருந்து குதித்து அப்படியே குழந்தையை வாரி எடுத்து, இந்த பெண்ணை திருமஞ்சன பெண்ணாக நியமியுங்கள். மன்னனுடைய பெயருக்கு நிகராக கல்வெட்டிலே தாய்ப்பாலால் விளக்கரித்த மங்கை என்று இவளுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். இந்த குழந்தையினுடைய வளர்ப்பு முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்தியம் செய்கின்றோம். உன்னை போன்ற பெண்களால் தான் இந்த தமிழகத்தினுடைய பெருமையே உலகெங்கும் ஒளிர்கிறது. எப்படிப்பட்ட பெண்கள் பாரு, நினைத்து பாரு.